கம்ப்யூட்டர் மவுஸ் என்பதற்கு தமிழில் வழங்கப்படும் சொல் என்ன? இன்றைய மொழி அறிவும் போதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. பொதுவா எலி அப்படின்னு சொன்ன உடனேயே பல பேருக்கு அது பிடிக்காது. ஒரு விதமான அருவருப்பு கூட ஏற்படும். அவங்க என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு பொறியில உடனே இந்த எலியை பிடிச்சிடணும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம பார்க்க போற எலி கொஞ்சம் வித்தியாசமான எலி. இந்த எலி என்ன தெரியுமா பண்ணும், நம்மள ஒரு பொறியில சிக்க வச்சிரும். அப்படி என்ன எலி இது, அப்படி என்ன பொறி அது? அந்த பொறி வேறு எதுவுமே கிடையாது, கணிப்பொறி தான். இப்போ நான் எந்த எலியை பத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பேசுறது மவுஸ் அப்படிங்கிற அந்த இயந்திரத்தை பத்தி தான். இந்த மவுஸ் என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? ஒரு சில பேர் விளையாட்டாக கேலியாக எலியன் அப்படிங்கிற ஒரு சொல்லை சொல்றாங்க. ஆனால் அது விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் கூட அதை யதார்த்தத்துக்கு நாம பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மவுஸ் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது? இந்த மவுஸ், அதாவது இந்த கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன வேலைகளை செய்யும்? இந்த மவுஸ் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்க இந்த மவுஸை கொண்டு கிளிக் செய்யலாம், அல்லது டிராக் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இப்படி பல்வேறு விதமான வேலைகளை இந்த மவுஸ் அப்படிங்கிற அந்த இயந்திரத்தை கொண்டு நீங்க செய்யலாம். இதன் அடிப்படையில மவுஸுக்கு நிறைய பெயர்கள் சொல்லப்படுது. அதுல குறிப்பிடத்தக்க 2 பெயர்களை பார்க்கலாம். சொடுக்கி அப்படிங்கிற ஒரு பெயர் ரொம்ப பரவலா சொல்லப்படுது. இந்த சொடுக்கி அப்படிங்கிற பெயர் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மவுஸ் கிளிக் அப்படிங்கிற அந்த வேலையை தான் செய்யுது இல்லையா, அதனால சொடுக்குவதற்கு பயன்படும் ஒரு கருவி என்பதனால இந்த மவுஸ் என்பதற்கு சொடுக்கி அப்படிங்கிற ஒரு பெயரை முன்வைக்கிறாங்க. சுட்டிக்காட்ட பயன்படும் என்பதனால இந்த மவுஸ் என்பதற்கு சுட்டி அப்படிங்கிற ஒரு பெயரும் முன்வைக்கப்படுது. பெரும்பாலும் இந்த சொடுக்கி அல்லது இந்த சுட்டி ஆகிய இந்த 2 சொற்களும் பயன்படுத்தப்படுது. ஆனா ரொம்ப பரவலாக இருப்பது இந்த சொடுக்கி என்கிற இந்த சொல் தான்.